சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க இவ மாஸ்டரோட அப்படி பழகுறா? எல்லார்கிட்டயும் அப்பா மாதிரின்னு வேற சொல்றா. அவரும் இவள பொண்ணு மாதிரின்னு சொல்றாரு. இதெல்லாம் நாளைக்கு வெளியில தெரிஞ்சா சுந்தரிக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அப்படியெல்லாம் பேச்சு வர நான் விட்டுற மாட்டேம்மா. நீங்க எதுக்கு என்னென்னமோ நினைக்கிறீங்க? குழந்தை ஏதோ புடிச்சு போய் பழகுறா, அத போய். சரிங்கம்மா, நீங்க 2 பேருக்கு ஊட்டுங்க, நான் இதோ இப்ப வந்துடுறேன். இந்தாங்க. 2 பேரும் சாப்பிடலாமா? வாங்க, அங்க போய் உட்காரலாம். போ வாங்க. எது நடந்தாலும் பாத்துக்கலாம். என்ன என்ன வேணும்? என்ன வேணும்னு நீ தான் சொல்லணும். ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? என்னப்பா எதுவும் பேச மாட்டேங்கிற? தமிழ என் குழந்தைன்னு சொல்ல மாட்டேன், நான் அவகிட்ட உரிமை கொண்டாட மாட்டேன், என் பேத்தி வழிக்கே வரமாட்டேன்னு என்னென்னமோ சொன்னியேப்பா. இன்னைக்கு என்னமோ குழந்தைக்கு அப்பா மாதிரியே அவன் என் பொண்ணு மாதிரின்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்க. என்னப்பா, ஏதாவது பதில சொல்லு. தமிழுக்காக தான் சொன்னேன். மத்தவங்க கேட்கும் போது தமிழ் ஃபீல் பண்ணுவா, அதனாலதான் சொன்னேன். தமிழை பத்தி நீ கவலைப்படாதப்பா. இனி யார் கேட்டாலும் இது என் பொண்ணு இல்ல, இவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்லணும். எப்படி குழந்தைக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லையோ அதே மாதிரி உனக்கும் சுந்தரிக்கும் சம்பந்தமே இல்ல. நாளைக்கு இதே மாதிரி அவங்க கேட்டாங்க இவங்க கேட்டாங்கன்னு ஏதாவது வார்த்தைய விட்டேன்னா மரியாதை இருக்காது. அவ என் பேத்தி, தமிழ் சின்ன பொண்ணு, அவளுக்கு உன்னை பத்தி முழுசா தெரியாது. உண்மை என்னன்னு தெரிஞ்சிச்சு உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா. எங்களை பொறுத்த வரைக்கும் நீ இல்ல. இல்லன்னா என்னன்னு உனக்கு புரியுதா? இல்லன்னா இல்லன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த குழந்தைக்காக தான் உன்னை அனுமதிச்சிருக்கோம், அதையும் நீ கெடுத்துக்காத. ஏதாவது தில்லாலங்கடி வேலை செஞ்ச என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு உன்னை நானே இல்லைன்னு ஆக்கிடுவேன், பாத்துக்க. இவ வாய் பேச்சுதான் பேசுவா, எதையும் செய்ய மாட்டான்னு நினைக்காத. பணம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேயா. என்ன கொடுக்கல? இருக்கியா, தரேன். கொடுத்தரணும். சார், உங்க 2 பேரையும் மேடம் உள்ள வர சொன்னாங்க. எங்க 2 பேரையுமா? ஆமா, உங்க 2 பேரையும் தான் உடனே வர சொன்னாங்க. சரி, நீங்க போங்க, நாங்க வரோம். மேடம், அவங்க வராங்க. சரிம்மா. யோ சதா, மேடம் இப்போ எதுக்காக நம்ம 2 பேரையும் வர சொல்றாங்க? நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? வா போய் பார்க்கலாம். சரி, போ போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க. ஏகாம்பரம், அந்த ரெவென்யூ செக்ஷன்ல 2023-24 ஃபைல் எடுத்துட்டு வாங்க, நான் கொஞ்சம் செக் பண்ணும். சரி மேடம், இதை போய் எடுத்துட்டு வரேன் மேடம். நீங்க இங்க நிக்கிறீங்க, நீங்களும் போங்க. போய் ஏகாம்பரத்துக்கு உதவி செஞ்சு சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். ஏகா, வா வா, சேர்ந்தே போலாம். என்னையா, உன்னை வேற ஏதாவது ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னாங்களா? உனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. எனக்கு ஹெல்ப்பா? ஆமாயா, அந்த ஃபைல் சீக்கிரமா வேணுமா? ஆமா, இப்ப அவங்களுக்கு எதுக்கு அந்த ஃபைலு? என்ன கேட்க போறாங்கன்னு ஒன்னும் புரியலையே. போலாம்.
இதா இருக்குப்பா. ஆ எடு எடு. இதுதான் கேட்டாங்க. ம். சாத்திட்டு வா. மேடம், என்ன ஏகாம்பரம் சார், நான் 2022-23 ஃபைல் தானே கேட்டேன். இல்ல மேடம், நீங்க சார், போய் சொன்னதை கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா பேசுங்க. போங்க. புடிங்க. எஸ் மேடம், எடுத்துட்டு வரேன். போங்க சார். கூட போங்க சார். ம் சரிங்க மேடம். இதா இருக்குப்பா. இதான் இதான். மேடம், நீங்க கேட்ட ஃபைல். இதுதான் நான் கேட்டது. ஆமா, 2023-24 ஃபைல் எங்க? மேடம், அது அங்கேயே வச்சுட்டேன் மேடம். என்ன சார் நீங்க டாலி பண்ணுனா அந்த ஃபைல் இந்த ஃபைல்லாம் வச்சு தானே நான் பார்க்க முடியும். போங்க, போய் அந்த ஃபைலையும் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம், போய் எடுத்துட்டு வரேன் மேடம். போங்க. சதாசிவம், ஏன் இங்கே நிக்கிறீங்க? போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். ஆமா, இதோட பில்லிங்ல எங்க இருக்கு சார்? மேடம், நீங்க ரெவென்யூ ஃபைல் மட்டும் தான் கேட்டீங்க. பில்லிங் வேற ஃபைல் மேடம். ஆமா சதாசிவம் சார், அப்ப அதையும் பார்க்க வேண்டாமா? போங்க, போய் 2 பேரும் அதை போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். சரி மேடம். என்ன சார் ஆச்சு? அட போப்பா, பாடிப்படி எத்தனை தரம் தான் ஏறி இறங்குறது? ஏப்பா, இதை தானப்பா கேட்டாங்க. ஆமா ஆமா இதான் இதான். ஐயோ